ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு விட்டுட்டா திரும்ப ரீகெயின் ஆயிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ஃபுட்டை எடுத்துட்டு விட்டதுக்கு அப்புறம் ரீகெயின் ஆகுமா ஆகாதா, ரீகெயின் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும் போது கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸில் ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துட்டு விட்டதுக்கு அப்புறம் பழைய மாதிரியான ஃபுட் ஹேபிட், பழைய மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகும். உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபுட் எடுக்கும் போது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எப்படி டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்களோ அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் ரீகெயின் ஆகாது. நீங்கள் 3 டைம்ஸ் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான டைமுக்கு எடுங்க. டெய்லி பேஸில் 3 to 4 லிட்டர் வாட்டர் எடுங்க. உங்கள் பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 30 மினிட்ஸ் டெய்லி பேஸில் கொடுங்க. நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துட்டு விட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் அதே வெயிட்ல மெயின்டைன் ஆகும், ரீகெயின் ஆகாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல்